வணக்கம். ட்ரூகோல்டு அக்ரி தமிழா அன்பு உறவுகளே, கிரகப்பிரவேசத்திற்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக நிறை தீபம் ஒன்று வச்சிடுறாங்க. அடுத்தது நிறை குடம் தண்ணீர், 2 அடுப்பு, மண் கலையும் சொப்பில் உப்பு, சர்க்கரை, பருப்பு, கம்பு, அரிசி எல்லாமே ஒவ்வொரு கிலோ அளவு சொப்பு நிறைய வர மாதிரி சேமித்து வைக்கிறாங்க. அது மேலே வெத்தலை பாக்கு, காயின் ஒன்று, மஞ்சக்கொத்து, எலுமிச்சம்பழம், பூ இதையெல்லாம் ஒவ்வொன்லி மேலே வச்சிடுறாங்க. அடுத்ததாக ஐயர் ஓமத்துக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். செங்கல் 60லேருந்து 70 கல், மணல், உமி இதெல்லாம் வேணும். 2 குடம், பித்தளை குடம், தேங்காய் ஒரு 20 தேங்காய், பழம் ஒரு 10 சீப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நூல்கண்டு குடத்துக்கு சுற்றுறது, சொப்புக்கு சுற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் பித்தளை விளக்கு, குத்து விளக்கு பித்தளையாக இருக்கலாம், சில்வராக இருக்கலாம், வசதி பொறுத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா சொப்பில் இதில் ஒரு 9 சுற்றி வர வைக்கிறது, நடுவில் ஒன்று 10 சொப்பு இதுக்கு தேவைப்படும். பச்சரிசி குறைஞ்சது 5 கிலோ அளவுக்கு, வாழை இலை பெருசில் ஒரு 10 இலை, மா இலை தோரணம் முன்னாடி கட்டுறதுக்கு, வாசக்கால்கள்லாம் கட்டுறதுக்கு, அரசு பொருசு அத்தி இந்த மாதிரி குச்சிகள், அப்புறம் நீர் பூசணிக்காய் ஒன்று கட்டுறதுக்கு, 2 காய் வந்து பூஜைக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஹோம ஜாமான் கடையில் கிடைக்கிற ஜாமான் ஒரு செட்டு, தம்பதி மாலை விநாயகருக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 6 மாலை, அப்புறம் நிலவுகால் மாலை எத்தனை நிலவோ அதுக்கு தகுந்த மாதிரி, கதம்பம் 2 பந்து குறைஞ்சது, உதிரிப்பூ 1 கிலோ, பசும் பால் 1 லிட்ரு, பசு கோமயம் சிறிதளவு, பசு நெய் 1/4 லிட்ரு, பசு சாணம் சிறிதளவு, அருகம்புல் விநாயகர் வைக்கிறதுக்கு, அருவாள் 1, பொங்கத்தேசா தட்டம் கரண்டி இதெல்லாம் வேணும். பராத்தில் ஒரு குறைஞ்சது ஒரு 5 தட்டு வேணும். தேத்து சொம்பு, யாக குண்டத்தில் போடுறதுக்கு வாங்கின ஜாமானை எல்லாம் ஒன்றையும் போட்டு வைக்கிறதுக்கு தொன்னை, அப்புறம் பூஜை ஜாமானம் சூடம், பத்தி, சாம்பிராணி இந்த மாதிரி, அப்புறம் சக்கரை பொங்கல் ஜாமானம், குண்டு வெல்லம், பச்சரிசி, நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை. அப்படி பூஜையில் உட்கார்றவங்களுக்கு வேஷ்டி துண்டு, புடவை, குழந்தைகள் இருந்தாங்கன்னா துணிமணி எல்லாம் எடுத்துக்கணும். மேஸ்திரிக்கு வேஷ்டி துண்டு இவையெல்லாம் எடுத்துக்கணும். பந்தல், வாழை மரம் கட்டுறது, உறவினர் அழைப்பு, விருந்து பரிமாறுவது, இன்னும் என்ன தேவை இருக்குது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.